தனது அடுத்த கட்ட ஆட்டத்தை அதிரடியாக துவங்கி இருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். என்ன அப்படின்னா, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு துப்பாக்கி சூட்டில் பலியான மொழிப்போர் தியாகி சிவகங்கை ராஜேந்திரன் அவர்கள் விதைக்கப்பட்ட இடத்தில் அவருடைய சமாதியை சுற்றி ஒரு 4 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். பலருக்கும் பதட்டத்தை, குறிப்பாக திராவிடத்திற்கு பதட்டத்தை உண்டாக்கி இருக்கின்ற அந்த பத்திரப்பதிவு பற்றித்தான் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும். கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திணிக்கின்ற அந்த வேலை நடந்தபோது இந்திக்கு எதிராக பலரும் தன்னெழுச்சியாக போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் 1964 இரண்டாவது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது சிவகங்கையில் கல்லல்ங்கிற பகுதியில் பிறந்து படிப்பதற்காக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவர், 17 வயது மாணவர் தான் சிவகங்கை ராஜேந்திரன் அவர்கள். அப்போ ரெண்டாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னெழுச்சியாக தமிழ் மொழி மீது இருக்கின்ற காதல் காரணமாக இந்த தமிழ் மொழியை நாம் அழிய விட்டுவிடக் கூடாது, அடுத்து வருகின்ற தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தமிழ் மொழியை தெரியாமல் இந்தி பேசுகிற காட்சியை கற்பனையில் கூட நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாது என்று சொல்லி போராட்டத்தின் முதல் வரிசையில் முதன்மையாக நின்று துப்பாக்கி சூட்டில் பலியான சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுடைய சமாதி கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த சமாதியை சுற்றித்தான் ஒரு 4 சென்ட் நிலத்தை சொந்தமாக தன்னுடைய பெயரில் பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள். இது ஒரு கேள்வி எழலாம். திரு ராஜேந்திரன் அவர்கள் இறந்து போனது எந்த ஆண்டு அப்படின்னா 1965. இப்போ எந்த ஆண்டுனா 2025. மிகச் சரியாக 60 ஆண்டு காலம் முடிந்து போனது. இந்த 60 ஆண்டு காலமாக நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக, அதிலும் குறிப்பாக 5 முறைக்கும் மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி திமுக. அந்த திமுக தான் சொன்னது, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் தான் இந்தியை எதிர்த்து போராடினோம், இந்தியை எதிர்த்து போராடி வீரியமாக போராடியது திமுக தான் என்று பேசியே அந்த இந்தி எதிர்ப்பு போரில் பங்கேற்று உயிர் நீத்தவர்களுடைய தியாகத்தை அடிப்படையாக வைத்து மூலதனமாக வைத்து அதிகாரத்திற்கு வந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அந்த திமுக 6 முறை அதிகாரத்தில் இருந்தும் கூட, இப்போது ஆளுங்கட்சியாக இருந்தும் கூட, இதுவரை குறைந்தபட்சம் அந்த இந்தி எதிர்ப்பு போருக்கு விதை போட்ட சின்னசாமி அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு மணி மண்டபமோ அல்லது கடலூரை தாண்டி வேற எங்காவது சிலைகளோ ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரே ஒரு சிலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு சிலை இருக்குது. அந்த சிலையும் வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசான்னு கேட்டால் இல்லை, மாறாக அந்த பல்கலையில் படிக்கக்கூடிய மாணவர்களால் வைக்கப்பட்ட ஒரே ஒரு சிலை தான். அதை தாண்டி அவர் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஓலை குடிசை கூட இல்லாமல் இருப்பது தான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளினுடைய நிலைமை. இது போகட்டும். இதில் ஒரு முதல் தொடக்கமாக எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அந்த சமாதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை காசு கொடுத்து தன் பெயரில் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். இது ஒரு ஆகச்சிறந்த தொடக்கம். ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தில் இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக உயிர் நீத்த தலைவர்கள், ஆளுமைகளினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுதான் ஒரு சரியான தலைவனுடைய முதல் வேலையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வேலையைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடங்கியிருக்கார். தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் எந்தெந்த சிக்கலை எல்லாம் கையில் எடுக்கிறாரோ, வீரியமாக களத்தில் இறங்குகிறாரோ, அதையெல்லாம் அடுத்தடுத்து சரி செய்கின்ற வேலையை பின்னாடியே திமுக செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு இந்த கச்சத்தீவு குறித்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் வச்சு ஒரு எழுச்சியும் புரட்சியுமான ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணியை அண்ணன் சீமான் ஒருங்கிணைத்தார். அதற்கடுத்து ஒரு வாரத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானத்தை நிறைவேற்றியது இந்த திமுக அரசு. அதே போல தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இப்போது வரை தமிழ் மொழியின் அவசியம் குறித்து, பெருமை குறித்து, அதன் தேவை குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகின்ற ஒரே அரசியல் ஆளுமை யார் என்று கேட்டால் நம்முடைய அண்ணன் சீமான் தான். அந்த வரிசையில் இப்போது சமீபத்தில் திமுக அரசு அறிவித்திருக்கிறது, வர மே 15க்குள்ள அனைத்து தனியார் கடைகள், நிறுவனங்கள்லாம் தமிழில் பெயர் பலகை வைக்கணும்னு அறிவிச்சிருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னதுதான், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வழக்காடு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, அலுவல் மொழியாக, அத்தனை மொழியாகவும் தமிழ்தான் இருக்கும் என்று செயற்பாட்டு வரைவிலேயே வெளிப்படையாக சொன்ன அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தை பின்பற்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக அரசு ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில்
அரசு சார்ந்த அலுவல் குறிப்புகள், அரசாணைகள் அத்தனையும் தமிழில்தான் இருக்கும் என்று அறிவித்திருக்கிறது. இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்துவதற்கு திமுக அரசு சமீப காலமாக ஒரு ஆர்வம் காட்டி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த திரு சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுடைய சமாதிக்கு பக்கத்தில் இடத்தை வாங்கி ஒரு பெரிய நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்ற இந்த தொடக்கத்தை அரசு பதட்டத்தோடு பார்ப்பதை நம்மால் அறிய முடிகிறது. ஒருவேளை வருகின்ற காலங்களில் வேகமாக நாங்கள் சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் அரசே மணிமண்டபம் கட்டப்போகிறது என்ற அறிவிப்பு வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் கேள்வி என்னன்னா, எங்கு பார்த்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் ஐயா கருணாநிதியினுடைய பெயரை வைக்க முனைப்பு காட்டுகின்ற இந்த மு.க. ஸ்டாலின் அரசு இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக நினைத்திருந்தால் ஒரு நாளில் ஒரே ஒரு கையெழுத்தில் திரு சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மட்டுமல்ல, அவரை தாண்டி அவரை போல உயிர்விட்ட அத்தனை பேருக்குமே இந்த திமுக அரசு நினைத்தால் கட்டாயம் நினைவு மண்டபங்களை கட்டித்தர முடியும். இந்திய எதிர்ப்பு போரில் சிவகங்கை ராஜேந்திரன் மட்டும்தான் உயிர்விட்டாரான்னு கேட்டா இல்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். தாளமுத்து நடராசன் தொடங்கி கீழப்பழுவூர் சின்னசாமி என்று, விருகம்பாக்கம் அரங்கநாதன் என்று, சிவகங்கை ராஜேந்திரன் என்று தொடர்ச்சியாக பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அத்தனை தமிழர்கள் இந்த மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரை விட்டிருக்கிறார்கள். இதை பேசி பேசி வளர்ந்த கட்சி தான் திமுக. அதிலும் குறிப்பாக அந்த 64 அந்த காலகட்டங்களில் எல்லாம் திமுக பேச்சாளர்கள் ஊரூராக மேடை போட்டு அத்தனை மேடையிலும் திரும்ப திரும்ப பேசியதே இதுதான். எப்படி பேசுவாங்க அப்படின்னா, கீழப்பழுவூர் சின்னசாமி எப்படி இறந்து போனான்னு தெரியுமா? நமது கருப்பு சிவப்பு கொடியை ஊரூராக சென்று ஏற்றிய அவனுடைய கைகள் கருகி போய் கிடந்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? ஊராக சென்று நமது கொள்கை முழக்கங்களை எல்லாம் முழங்கிய கீழப்பழுவூர் சின்னசாமியை கருகி கிடந்த காட்சியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று பேசி பேசி பரிதாபம் தேடி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக. இன்றைய தேதியில் கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய மகள், மரியாதைக்குரிய அம்மா, அவங்களுடைய பெயர் திராவிட செல்வி, இப்போது திமுகவிலே ஏதாவது கட்சி பொறுப்பில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஆளுகின்ற ஆட்சியில் ஏதாவது அதிகாரத்திலாவது இருந்தாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை. சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், மொழிப்போருக்காக உண்மையிலேயே உயிர் நீர்த்த தமிழ் ஆளுமைகள் எல்லாம் ஒரு நினைவு மண்டபம் கூட இல்லாமல், ஒரு சிலை கூட இல்லாமல், மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு கூரை கொட்டகை கூட இல்லாமல் இருக்கின்ற இதே சூழலில்தான் அந்த மொழிப்போரை மூலதனமாக வைத்து அதிகாரத்தை பிடித்த திமுக இன்று ஆசியாவிலேயே பணக்காரர்களின் பட்டியலில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் மக்கள் கவனிக்க வேண்டும். இந்த வேலையை திமுக செய்யுமா என்று கேட்டால் செய்யாது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழ் ஆளுமைகளுடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை திமுக ஒருபோதும் விரும்பாது. ஏன் அப்படின்னா, இனி வருகிற தலைமுறை ஒருவேளை சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுக்கோ கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்களுக்கோ அவரை போன்றவர்களுக்கோ நினைவு மண்டபம் இருந்தால் அந்த நினைவு மண்டபம் என்பது வெறும் நினைவுகளை மட்டும் சுமந்து வராது, மாறாக உயிர்விட்ட அவர்களுடைய வரலாற்றையும் தியாகத்தையும் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். எனவே இந்த திமுக அரசு கண்டிப்பாக நம்முடைய தமிழ் ஆளுமைகளுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை ஒருபோதும் விரும்பாது. அந்த வகையில் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாகவே ஒரு நல்ல தொடக்கத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மட்டுமல்ல, இனி வருகின்ற காலங்களில் மொழிப்போர் தியாகிகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் விதைக்கப்பட்ட இடங்களில் இது போன்ற நினைவு மண்டபங்களை கட்டுவதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சி வருகின்ற காலங்களில் வீரியமாக தொடங்கும் என்ற எதிர்பார்ப்போடு, மொழிப்போர் தியாகிகளுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த ஆயிரம் மான மறவர்கள், மான தமிழர்கள், எம் தமிழ் தலைவர்கள் அத்தனை பேருடைய நினைவு மண்டபங்களையும் வருகின்ற காலத்தில் சீரான வேகத்தில் அதை முன்னெடுப்பதற்கான வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யும். அதற்கு கட்டாயம் ஒட்டுமொத்த தமிழ் பேரினமும் பக்க பலமாக அண்ணன் சீமானோடு நிற்பார்கள். இப்போது கட்ட இருப்பது மொழிப்போர் தியாகி சிவகங்கை ராஜேந்திரனுடைய நினைவு மணிமண்டபம் மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை, மாறாக ஒட்டுமொத்த திருட்டு திராவிட மாடலின் சின்னமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கான கல்லறையும் சேர்த்தே கட்டப்பட இருக்கிறது. தமிழர்கள் ஓர் அணியில் பேரணியாவோம். நன்றி, வணக்கம்.